அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ப இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற சப்ஜெக்ட் பத்தி பேசுவோம். ஏன்னா, நெறைய மக்கள் வந்து இந்த போலீஸோட எக்ஸஸஸ், போலீஸோட அப்யூஸ் ஆஃப் பவர் அல்லது போலீஸோட அதிகார துஷ்பிரயோகத்தினால பாதிக்கப்பட்ட பல மக்கள் இருக்காங்க. ஸோ, நம்ம இயக்கத்தின் சார்பாகவே ப பல ரிக்வெஸ்ட், பல கோரிக்கைகள் வந்திருக்கு. இந்த மாரி ஸ்டேஷன்ல இருக்கிற அதிகாரிங்க, இவங்கெல்லாம் வந்து தவறு செஞ்சாலோ, இல்ல ஒரு பொதுமக்கள் குடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்காம இருக்காங்களோ, இல்ல ஏதோ சம்திங் ஒரு அப்யூஸ் ஆஃப் பவர் இந்த மாரி நடக்கும்போது, அதுக்கு நாங்க வந்து பாதிக்கப்பட்டுருக்கோம். சாதாரணமான பொதுமக்கள். அப்டின்னாக்கா, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆஃப்கோர்ஸ் நம்ப கம்ப்ளைண்ட் குடுக்கலாம், கோர்ட்டுக்கு போலாம். அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த அந்த மாரி இருக்கும்போது, தனிப்பட்ட ஆட்கள் மேல எக்ஸ், ஒய், ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் ராமசாமி, நான் கம்ப்ளைண்ட் குடுக்க போனேன். என்னையே அசிங்கமா திட்டி, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது போடான்னு சொல்லி என்ன திருப்பி திருப்பி அனுப்புறாரு. அப்போ அந்த பர்ட்டிகுலர் ஆள் மேல நான் எப்படி கம்ப்ளைண்ட் குடுக்குறது? அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் குடுக்கலாம், அந்த தனிப்பட்ட அதிகாரி மேல. ஓகே. இந்த சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இதோட அடிப்படை எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2006ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பிரகாஷ் சிங் கேஸ் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்க. அதாவது வந்து இந்த பிரகாஷ் சிங்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் டிஜிபி, முன்னாள் டிஜிபி உத்தரப்பிரதேஷ்க்கும், அஸ்ஸாமுக்கும் டிஜிபியா இருந்தவரு. அப்புறம் அவரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல வேலை செஞ்சவரு. பிரகாஷ் சிங்ன்னு கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். அவரு 96ல வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல. என்னன்னு போடுறாரு, இந்த மாரி நாட்டுல வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் போலீஸ் ரிஃபார்ம்ஸே நடக்கல. அதாவது ஒரு வேள அந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ்க்காக போட்ட கமிஷன் குடுத்த ரிப்போர்ட்ஸ் எதுவுமே ஆக்ட் பண்ணல. ஸோ, அதனால வந்து போலீஸ் ஆக்ட்ஸ் அந்த பல போலீஸ் ரிஃபார்ம் கமிஷன் 77லேருந்து நெறைய கமிஷன்ஸ் போட்டிருக்காங்க. போலீஸ் ரிஃபார்ம்னா ஒண்ணும் இல்ல. போலீஸ் நடைமுறை சீர்திருத்துறது. ஏன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், வெல்ஃபேர் ஸ்டேட்ன்னு சொல்றோம் இந்தியாவ. அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேட்டா இருந்தது. போலீஸ்க்காக நாடு இருந்தது. அதாவது போலீஸ்க்காக மக்கள் இருந்தாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி நம்மள ரூல் பண்ணுச்சு இல்லைங்களா? பிரிட்டிஷ்ன்ற ஒரு வெளி சமூகம் நம்மள ரூல் பண்ணுச்சு. அவங்க எதுக்காக ரூல் பண்ணாங்க? நம்ம நன்மைக்காக ரூல் பண்ணாங்க? கிடையாது. நம்ம கிட்டேருந்து திருடிச்சு எடுத்துட்டு போறதுக்கும், நம்ம கிட்ட இந்த வளங்கள கொள்ளையடிக்கிறதுக்காக, அந்த போலீஸ்ன்ற ஒரு கட்டமைப்ப செட் பண்ணி, அவங்களால ஃபோர்ஸ யூஸ் பண்ணி நம்ம கிட்டேருந்து திருடுறதுக்காக அந்த போலீஸ் செட்டப்ப யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்த போலீஸ் வந்து இட் இஸ் நாட் ஃபார் தி பர்ப்பஸ் ஆஃப் பிரிட்டிஷ். யாருக்காக அந்த போலீஸ் ஆஃப்டர் கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் ஆன பிறகு? மக்களுடைய வெல்ஃபேர்க்காக. அப்போ ஒரு நாடே வந்து மக்களோட வெல்ஃபேர்க்காக உருவாக்கப்பட்ட நாட்ல, போலீஸ் வந்து மக்களுக்காக தானே வேலை செய்யணும். ஆனா, இந்த போலீஸோட மைண்ட் செட் பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்தில இருந்த மாரியே அந்த மைண்ட் செட் இருக்கு. திருத்த முடியல அந்த மைண்ட் செட்ட. அதனால பல கமிஷன்ஸ் போட்டாங்க. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 1977, 80 போலீஸ் ரிஃபார்ம் கமிஷன் 81 பல கமிஷன்ஸ் ரிப்போர்ட் அறிக்கை தாக்கல் செஞ்சோம். ப எந்த ஒரு ரிஃபர்மேஷனும் அதாவது பேப்பர்ல தான் இருக்கே தவிர, ஒரு லீகலா எதுவும் அது வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஆக்ட்டாவோ, இல்ல ஒரு பார்லிமென்டரி ஆக்ட்டாவோ, ஒரு லாவோ அது பாஸ் ஆகல. அதாவது நடைமுறைக்கு வரல. ரிப்போர்ட்ஸ் வந்து குடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது ஒரு ஓரமா தூங்கிட்டு இருக்கு. ஸோ, அதனால இது வந்து பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்போ அதனால என்ன பண்றாரு பிரகாஷ் சிங் 96ல ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல. இந்த மாரி பல கமிஷன்ஸ் ரிப்போர்ட் பெண்டிங்கா இருக்கு. ஆனா வந்து எந்த யூஸும் இல்ல. அந்த கமி அந்த இந்த பல கமிஷன்ஸ பேஸ் பண்ணி அப்புறம் சோலி சொராப்ஜி கமிட்டி ஒண்ணு குடுத்துருக்காரு. இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிற போலீஸ் ஆக்ட் எல்லாம் மாத்தணும். அதேபோல மாடல் போலீஸ் ஆக்ட் நேஷனல் லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல தீர்வுகள் கேட்டு ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் 1996ல. அதுக்கு வந்து 2006 10 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுது. அந்த ஆர்டர்ல பல விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணுது சுப்ரீம் கோர்ட். அதாவது ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் ஒரு போலீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் எப்படி குடுக்கணும்? இப்போ ஒரு டிஜிபி தலைமை அதிகாரி ஒரு ஸ்டேட்டுக்கு போலீஸ் சீஃபா இருக்குன்னா, அவருக்கு டென்யூர் எவ்வளோ நாள் இருக்கணும்? அப்படி அவர மாத்தணும்னா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? இந்த மாரி நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுது பிரகாஷ் சிங் கேஸ்ல
சுப்ரீம் கோர்ட்டு. இதுல ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி கான்செப்ட் தான் என்னது? போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்றது ஸ்டேட் லெவல்ல இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல பார்ப்போமே, ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இருக்கு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த டிஎஸ்பி லெவல்ல இருக்கிற ஆட்கள் வரைக்கும் ஆபீசர்ஸ், போலீஸ் அதிகாரிங்க, அவங்க மேல உங்களுக்கு பிரச்சனை, அதாவது அவங்களால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த பர்டிகுலர் நபர் மேல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதாவது இப்போ எஸ்பி மேல பிரச்சனை இருக்கு, டிஎஸ்பி தாண்டி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு எஸ்பி மேல அப்படின்னாக்கா, அப்போ நீங்க ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி கிட்ட போகணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அந்த ஆக்ட் வந்து பேரே வந்து கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். பேர்ல தான் வந்து ரிஃபார்ம்ஸ், அதாவது சீர்திருத்தம் இருக்கு தவிர, இது போட்டு 2013ல வந்திருக்கு. இது வரைக்கும் திருந்தின மாதிரி ஒன்றும் ரிஃபார்ம்ஸ் வந்த மாதிரி தெரியல. வருஷத்துக்கு ஒரு கஸ்டோடியல் டெத்து, வருஷத்துக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டோடியல் டார்ச்சர் நடந்துட்டு தான் இருக்கு. போலீஸ் திருந்தின மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதுக்கு சட்டத்துக்கு பேர் 2013ல பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2013. ஸோ இது ஏன் பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, இந்த பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதுல கிளியரா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு, திஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பைண்டிங் அப்பான் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். வேற வழி இல்லை, தலைவிதியே இந்த ஆக்ட் பாஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு கம்ப்ளை வித் தி பிரகாஷ் சிங் கேஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து சாப்டர் 4 போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு 4 லைன் தான் அது. என்ன சொல்றாங்க பாருங்க. சாப்டர் 4 போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி. The government shall establish at the state level a police complaints authority which shall have as its chairperson the secretary in charge of the Home Department, DGP, and the ADGP Law and Order shall be the members of the state police complaints authority. ஸோ மாநில லெவல்ல ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியில் யாரெல்லாம் மெம்பர்ஸ்ன்னு பாருங்க. ஹோம் செக்ரட்டரி யாரு? அவர் தான் வந்து ஹோம் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி, ஒரு மெம்பர். அவர் தான் வந்து யார் அது? அவர் தான் எதுக்கு அந்த அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியோட சேர் பர்சன் அவர் தான். ஓகே, செக்ரட்டரி இன்சார்ஜ் ஆஃப் ஹோம் டிபார்ட்மெண்ட், உள்துறை செயலாளர். அடுத்தது டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஒரு மாநிலத்தோட டிஜிபி, அதுல ஒரு மெம்பர். செக்ரட்டரி இன்சார்ஜ் ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி வந்து ஒரு அடுத்த மெம்பர். அது எதுல? அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில. அடுத்தது ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், இன்னொரு மெம்பர். அடுத்தது இவங்கெல்லாம் வந்து யாரு? அந்த ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில மெம்பர்ஸ். அவங்க தலைவர் வந்து சேர்பர்சன், செக்ரட்டரி, மீதி இவங்க 2 பேரும் மெம்பர்ஸ். ஸோ ஆக மொத்தம் 3 பேர். ஓகே, என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்தது ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஷல் ஃப்ரேம் இட்ஸ் ஓன் ரூல்ஸ் ஃபார் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அந்த ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி எப்படி நடந்துக்கணும், மீனிங் அவங்க எப்படி ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்களே டிராஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அந்த பவர்ஸ் அவங்களுக்கே கொடுத்துருக்கு. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுக்கணும், அஃபிடேவிட் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து ஸ்டேட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸை அவங்களே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டேட் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி shall inquire into allegations of serious misconduct against police personnel in the supervisory ranks on a complaint received from a victim in the form of sworn affidavit duly attested by a notary public. ஸோ என்ன சொல்றாங்க, சூப்பர்வைசரி அத்தாரிட்டியில இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் மேல உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சூப்பர்வைசரி ரேங்க்ன்றது ஒன்றும் இல்லை, எஸ்பி அண்ட் அபவ். ஒரு மாவட்டத்தோட சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸு, இல்லை ஒரு அர்பன் சைடு அந்த கமிஷனரு, இந்த மாதிரி எஸ்பி அண்ட் அபவ். எஸ்பிக்கு மேலே யார் இருக்கா? ஐஜி, டிஐஜி, அந்த மாதிரி. அவங்க மேலே உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னா எப்படி கொடுக்கணும்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அஃபிடவிட்டும் ஃபைல் பண்ணும். இந்த மாதிரி வந்து இவங்க என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அவங்க மேலன்றது அஃபிடவிட்டாகவும் ஃபைல் பண்ணும். ஓகே, ஸோ அதில் இது சொல்றாங்க, provided that in case of death in police custody the complaint can be received
ஃப்ரம் லீகல் ஹேர்ஸ் ஆஃப் தி விக்டிம். ஸோ அது நம்ம பிரச்சனை இல்ல. ஏன்னா இதுல இவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வராங்க, இவங்களோட இன்னர் மைண்ட் ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னா, பாதிக்கப்பட்டவன் தான் கம்ப்ளைண்ட் குடுக்கணும். இப்ப வந்து ஒரு பொதுநல ஒரு நிறுவனமோ, இல்ல ஒரு சமூக ஆர்வலரோ கம்ப்ளைண்ட் குடுக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவன் மட்டும் தான் குடுக்கணும். ஏன்னா, அப்பதான் அவன ஏமாத்திடலாம் ஈஸியா. ஒரு படிப்பறிவே இல்லாதவன், ஒரு மலைவாழ் மக்கள், அவன் வந்து அவன் தான் குடுக்கணும். வேற எவனும் குடுக்குவான்ற மாரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ல. பட் ஆனா ஒத்துக்காது. கோர்ட்டுக்கு போனா இந்த ஐஸ் ஆஃப் லா வந்து அது செல்லாது. எனி பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சன் கேன் அசிஸ்ட் another person if he has no private benefit in the affair. அதாவது அவனுக்கு தனிப்பட்ட ரீதியா எந்த ஒரு சுய லாபமும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன், ஆர்டினரி சிட்டிசன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னாக்கா, ஐ கேன் ஸ்டில் வெரி வெல் அசிஸ்ட் த சிட்டிசன் ஆர் ஐ கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட் ஆன் ஹிஸ் பிஹாஃப். ஒரு படிப்பறிவு இல்லாதவன் அவனை போய் வந்து ஒருத்தன் அடிக்கிறான், ஒரு போலீஸ்காரன் அடிக்கிறான் ஸ்டேஷன்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு போனா, இல்ல அவன் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா லோக்கல் ஸ்டாண்டுன்றது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சன், சமூக ஆர்வலராக இருக்கும் பொழுது நம்ம யாருக்காக வேணாலும் உதவி பண்ணலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த சூப்பர்வைசரி ரேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு, இல்ல அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எங்க போனோம்? ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணும்? பிசிஏ அப்படி ஷார்ட்டா வச்சுக்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படிதான் இவங்கள ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே, கன்சிடரிங் எல்லாருமே நல்ல மக்கள், ஜெனுவனான ஆளுங்க, ஜெனுவனா ஒர்க் பண்ணுவாங்கன்றது நம்ம அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போவோம். இப்போ அவங்க வந்து பண்ண மாட்டாங்கன்னு அண்டர்ஸ்டாண்டிங்ல போக வேண்டாம். எல்லாமே நல்ல மக்கள், யோக்கியமான மக்கள், கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆட்கள் எங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம் இப்போதைக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்கன்னா, என்கொயரி பண்ணி அந்த யாரு தப்பு பண்ணியிருக்காங்களோ அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க ஆக்ஷன். இவர் மேல இந்த ஆக்ஷன் எடுங்க, இல்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க, வேலையை விட்டு தூக்குங்க, இந்த மாதிரி பரிந்துரை பண்றதுக்கு யாருக்கு? அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு பவர்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் பரிந்துரை பண்ண உடனே கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கும். ஸோ இதுல எந்த ஸ்டெப்ல நம்மளுக்கு பிரச்சனைனாலும் நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாம், ரிட்டுக்கு. அது செப்பரேட் மேட்டரு, அதை நம்ம விட்டுருவோம். நம்ம இப்ப என்ன அசம்ஷன்ல டிராவல் பண்றோம்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லவங்க, கொடுத்த உடனே நேர்மையா ஒழுக்கமா நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில போறோம். ஓகே, ரைட். இது ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி. இது இல்லாம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்றாங்க பார்ப்போம். District Police Complaints Authority shall inquire into allegations of a misconduct or serious misconduct against police personnel in subordinate ranks on a complaint received from a victim in the form of sworn affidavit duly attested by notary public. ஸோ டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்ட லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், இப்போ திருவள்ளூர் இருக்கு, காஞ்சிபுரம் இருக்குன்னா அங்கேயும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இருக்கு. இப்போ திருவள்ளூர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டினா எது வரைக்கும் அப்ளை ஆகுன்றதை நான் சொல்றேன். எஸ்பி லெவலுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னாக்கா டிஎஸ்பி லெவல் வரைக்கும், டிஎஸ்பில இருந்து கீழே கான்ஸ்டேபிள் வரைக்கும் யாரு வந்து பிரச்சனை, டிஎஸ்பி, அப்புறம் ஏஎஸ்பி, இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டர், யாரு மேல, ஏசி, டிசி, யாருமே, கமிஷனர் வராது, அந்த டிசில இருந்து கீழே யாரு மேல பிரச்சனை இருந்தாலும் யூ கேன் கம்ப்ளைண்ட் டு போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி வித்தின் த டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ என்ன சொல்றாங்க, இப்போ கேன் பி எனி மிஸ்கான்டக்ட் பை த போலீஸ் இன் கொஸ்டின். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இது நான் எப்படி இன்டர்பிரட் பண்றேன்னா, ஒரு போலீஸ் வந்து தன்னுடைய கடமை செய்யலைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அரசாங்கத்துக்கு பரிந்துரை கொடுக்கணும். இந்த ஆளை தூக்கு, இல்லை சஸ்பெண்ட் பண்ணு, சரியா வேலை செய்யல, இல்லை இவருக்கு கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கூட, அந்த மாதிரி எந்த மாதிரி பரிந்துரை வேணாலும் கொடுக்கலாம். பரிந்துரை கூட ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பரிந்துரை கொடுக்கலான்னு இதுல நம்மளுக்கு இது இருக்கு. இது தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 2030ல இது எதை பேஸ் பண்ணி இந்த லா ஃபாலோ பண்ற போடுறாங்கன்னா, பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட் 2006 சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில வந்து யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு பார்ப்போம்.
District shall follow the following procedure in the disposal. District police for the purpose of the serious misconduct. Okay. The district police complaint authority shall refer to the state complaint authority complaints received by it against police officers in the rank of supervisor rank and such other matters as it may deem fit. இப்போ சர்டன் மேட்டர்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து எஸ்பி மேலேயே கம்ப்ளைண்ட்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு வேலை யாராவது போட்டுட்டாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் பிசிஏ வந்து என்ன பண்ணலாம், ஸ்டேட் பிசிஏக்கு ரெஃபர் பண்ணிடலாம். இல்ல அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது மேட்டர்ஸ் இல்ல இது வந்து ஸ்டேட் பிசிஏ பார்த்தா தான் நல்லா இருக்கும் அவங்க நினைச்சாலும் அதை அவங்க ஸ்டேட் பிசிஏக்கு ரெஃபர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அகைன் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி ஷால் சப்மிட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் டு த கவர்மெண்ட் ஃபார் அப்ராப்ரியேட் ஆக்ஷன். எப்படி எப்படி இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி என்கொயரி பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் பிசிஏல வந்து என்கொயரி பண்ணி இந்த மாதிரி இவன் தவறு பண்ணியிருக்கா, இந்த இன்ஸ்பெக்டர் தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும் பொழுது என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல எந்த எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன சொல்ல போறேன், இஃப் எ கம்ப்ளைண்ட் ஆஃப் சீரியஸ் மிஸ்கான்டக்ட் இன்வால்விங் போத் பர்சனல் அண்ட் சூப்பர்வைசர் ரேங்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் சபார்டினேட் ரேங்க்ஸ் இஸ் மேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சேம் மிஸ்கான்டக்ட் இட் ஷால் பி டெல்ட் வித் ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, யாராவது நம்ம தெரியாம நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆர்வத்துல என்ன பண்ணுவோம் அந்த எஸ்பி மேல எஸ்பியே ஒரு அந்த ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஒரு மெம்பர், அவரு மேலேயே நம்ம கம்ப்ளைண்ட் அதே போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஒரு வேலை போட்டுட்டாலும் அதை அவங்க டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. பட் ஸ்டேட் போலீஸ் பிசிஏக்கு ஃபார்வர்ட் பண்றதா சொல்றாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் லெவல், டிஸ்ட்ரிக்ட் பிசிஏல, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி லெவலில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the district police complaint authority shall have as its chairperson district collector அல்லது district magistrate, superintendent of police and the additional superintendent of police shall be the members of the district police complaint authority. இது வந்து ரூரல்ல. in case of commissionerates other than Chennai, எப்படி the SP of the district, deputy commissioner of the district shall be the members. அதாவது அதர் தென் சென்னை. இப்போ ரூரல்ல என்ன சொல்றோம், யார் யார் இருக்கணும் சொல்றோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு அல்லது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, அப்புறம் எஸ்பி, அப்புறம் அடிஷனல் எஸ்பி அந்த மாவட்டத்து. இவங்கெல்லாம் யாரு, அந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியோட மெம்பர்ஸ். இன் கேஸ் ஆஃப் கமிஷனரேட்ஸ் அதர் தென் சென்னை, அது சென்னை தவிர இதர மாவட்டங்களில் கமிஷனரேட்ஸ், இப்போ கோயம்புத்தூர் அந்த மாதிரி அர்பன் ஏரியாஸ் டிஸ்ட்ரிக்ட்ல கமிஷனரேட்ஸுக்குள்ள அதை சொல்றாங்க. அதுல யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த மாவட்டத்தோட எஸ்பி அப்புறம் டிசி, இவங்க 2 பேர் தான் எதுக்கு மெம்பர்ஸ், ஸ்டேட் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியோட மெம்பர்ஸ். ஓகே. இன் கேஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் சென்னை, சென்னை கமிஷனரேட்ல சென்னை அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள என்ன யாரெல்லாம் மெம்பரா இருப்பா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஷெல் பி த மெம்பர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி. இப்ப நம்ம வந்து கேட்கலாம், அந்த மாதிரி ஏன் இந்த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி தான் போகணுமா, வேற வழி இல்லையா நம்மளுக்கு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நிறைய வழிகள் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனா இப்படி இதுவும் ஒரு வழி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றிருக்காங்க. அதாவது இந்த இந்த கான்செப்ட்ல வந்து நீங்க யாரோட உதவியும் நாட தேவையில்லை, ஒரு அட்வொகேட்டோட உதவியோ இல்ல தேர்ட் பார்ட்டியோட ஹெல்ப்போ நீங்க நாட தேவையில்லை. நீங்களே கிளீனா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு அமுச்சு விட்டுறலாம். ஓகே. அப்புறமா அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னா அது அப்புறம் நம்ம ரிட்டுக்கு போய் அவங்கள கன்சிடர் பண்ண சொல்றது ஆக்ஷன், அது அப்புறம் கதை. ஆஸ் ஆஃப் நவ் அவங்க நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் மென்ஷன் அண்ட் கம்ப்ளைண்ட் அமிச்சாலே தே ஹேவ் டு டேக் ஆக்ஷன்ன்றது இட் இஸ் அ எக்ஸ்பெக்டட் திங் ஆஸ் பர் லா. ஸோ எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகலாம், நம்ம என்ன சொல்றோம்னா என்ன சொல்றாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில் என்ன எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம போகலாம். ஓகே. என்ன சொல்றாங்க, provided also the district police complaint authority shall not entertain complaints of serious misconducts or conduct which are subject matter of any judicial proceedings. ஆல்ரெடி வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதுல வந்து இன்டர்வீன் பண்ணக்கூடாது யாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்றாங்க, மிஸ்காண்டக்ட் வந்து ரொம்ப ப்ராட் டேர்ம், அது ரொம்ப நல்லா நம்ம டீப்பா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், 7 நாள்ல வந்து ப்ரிலிமினரி அனாலிசிஸ் பண்ணி க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுக்கணுன்றது போலீஸோட டியூட்டி.
ஆச்சா. 15 நாள்ல அப்படி அவர் பண்ணல அப்படின்னாக்கா, 8வது நாள் எஃப்ஐஆர் போடணுன்றது போலீஸோட டியூட்டி. சரி. அதுக்கப்புறமா போலீஸு டியூட்டி போடல. நம்ம வந்து டிசியோ, எஸ்பியோ யாரையோ அப்ரோச் பண்றோம். 154(3)ல நடவடிக்கை எடுக்கல டிசி. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு 15 நாள் குடுக்குறோம் டைம். 15 நாள் இது வந்து ப்ரொசீஜர் லா வந்து இப்படிதான் சொல்லுது. 15 நாள் குடுக்கலன்னா, பொதுவா நம்ப எஃப்ஐஆர் டைரக்ஷன் கோர்ட்டுக்கு போயிடும். இது கோர்ட்டுக்கும் போவாம, அந்த இன்ஸ்பெக்டர் மேல நம்ம என்ன பண்ணலாம்? எஃப்ஐஆர் போடலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டில கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அல்லது எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. சார்ஜ் ஷீட் போடாம 1 1/2 வருஷமா உட்காந்துருக்காங்க. அப்படின்னா, அந்த போலீஸ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டில கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். இதெல்லாம் வந்து மிஸ்கான்டக்ட் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றோம்? இப்ப நம்ப கமிங் டூ த கன்க்ளூஷன். ஸோ இந்த சமூக ஆர்வலர்களுக்கும், தமிழக மக்கள் உரிமை இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ மாவட்ட லெவல்ல டிஎஸ்பி வரைக்கும் யார் மேலயாவது நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு. அவரு வந்து இந்த மாரி எப்பவும் தன்னோட அதிகாரத்த வந்து பாமர மக்களுக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பயன்படுத்தாம, எவன் ஃப்ராடு பண்றானோ, திருட்டு பையனோ அவன் கூட துணை நின்று, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரா செயல்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா, அப் டூ டிஎஸ்பி லெவலுக்கு ஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு நம்ம எழுதணும். அந்தந்த மாவட்டத்துக்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் தான். நீங்க போடுறது டூ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி, கலெக்டரேட் ஆஃபீஸு, அப்படியே பின்கோடு போட்டா போயிடும். இல்லன்னா அதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாரி போட்டுட்டாக்கா, வித்தின் அ ஸ்பெசிஃபிக் டைம்ல அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கவில்லை என்றால், அப்புறம் வந்து நம்ப ரிட்டுக்கு போறதா என்னன்னு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு. இப்ப எஸ்பி லெவல்ல ஐஜி மேல, நம்ம டிஐஜி மேல கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, என்ன பண்ணணும்? ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு போடணும். ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அட்ரஸ் வந்து சென்ட் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டை, செக்ரட்டரியேட் அந்த கூகுள்ல போட்டா வரும். ஓகே. போட்டு நீங்க அதுக்கு போட்டா ஒண்ணும் இல்ல. கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது ஒரு அஃபிடவிட் கூட வச்சிடணும். அஃபிடவிட்ன்னு எழுதி, அ யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சிடணும். ஸோ கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஆக்ட்ல என்ன சொல்லுது? அ பாதிக்கப்பட்டவர் தான் குடுக்கணும்னு சொல்லுது. பட் ஆனா தேர் இஸ் நோ சச் லா. அது போட்டிருக்காங்க. பட் நீங்க பாதிக்கப்பட்டவருக்காக நீங்க ஒரு சமூக ஆர்வலரா நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்து, அத வந்து நான் ஏத்துக்க மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டா, அந்த மாரி கேஸஸ் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. வில் கோ டூ கோர்ட் ஃபார் இட். இந்த மாரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஐ ஹோப் இது வந்து தமிழக மக்கள் உரிமை இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கு மட்டுமல்லாமல், பொதுமக்களுக்கும் இந்த 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 விஷயம் வந்து பயன்படும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இது போல பல விஷயங்கள பார்ப்போம். நன்றி. வணக்கம்.